திசைகளில் சுழற்றினான். எழுதத்தான் வேண்டும் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. என் பேர் அழகுராணி. நான் 11வது படிக்கிறேன். செங்கம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் ஊர் மேலாணிமங்கலம் கிராமம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட மேலானைமங்கலம் கிராமத்தில் சுமார் 30 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஆனால் அவர்கள் தங்கியிருப்பது நீர்நிலை புறம்போக்கு பகுதி என சொல்லி இதுவரை அங்குள்ள மக்களுக்கு மின்சார இணைப்பு, சாலை வசதி மற்றும் குடிநீர் என எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றார்கள். மனு கலெக்டர் ஆஃபீஸ் நான் 2 வாட்டி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுத்துட்டோம். எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. 30 நாட்களுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே எடுக்கலை. ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் ஓட்டு வாங்குறாங்க. அது மேல்பட்டு எங்களுக்கு இதெல்லாம் செய்யின்னு சொன்னால் ஓட்டு வாங்க சொல்ல செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓட்டு வாங்கிட்டு பிறகாடு ஜெயிச்சிட்டாங்கன்னா போய் கேட்டோம்னா நீங்கள் ஏரில் இருக்கிறீங்க, நாங்கள் ஏன் உங்களுக்கு செய்யணும், நீங்கள் பட்டாவில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமேட்டுக்கா என் பையன் 4 மாதம் ஆச்சு இறந்து, 22 வயசு பையன். அந்த ஆனமங்கலத்தில் வண்டியிலேருந்து வீழ்ந்ததும் செத்துட்டான். மெட்ராஸ் போய் 12 மணி ராவு வந்துச்சு, வழியே விட மாட்டேன்றாங்க. அவங்க 2 பேர் செத்துட்டாங்க. தூக்கி மாறத்துக்கு அங்கேருந்து நீங்கள் வந்த வயலேருந்து தூக்கின்னு வரோம் கட்டில் மேலே. எப்படி கட்டில் மேலே தூக்கிறோம்? வழி இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி தான் போய்க்கிறது? அங்கே கோயிலடா வரத்தில் ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டான். அங்கேருந்து கல்லுகளை வச்சு நான் தான் தூக்கினோம் அந்த 4 பேர். இந்த வழியில் எங்களுக்கு சுருக்காட்டுக்கு கூட வழி கிடையாது. செங்கம் 9வது வார்டில் இருக்கிறோம். 9வது வார்டில் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது கவுன்சிலரும் சரியில்லை. இப்போ வந்த கவுன்சிலரு எல்லாம் செய்கிறேன்னு சொன்னார். நாங்கள் போட்ட ஓட்டில் தான் ஜெயிச்சார். ஒன்றுமே செய்யவே இல்லை. எந்த ஊர் எங்குன்னு கூட திரும்பி பார்க்கல. மண் கொட்டுறேன்னா மண்ணும் கொட்டலை, ஒன்றும் கொட்டலை. இந்த வழியில் ஜல்லி 9 வருஷத்துக்கு முன்னாடி கொட்டினாங்கன்னா இன்னும் தாரே ஊற்றலாம். மல்லிகாபுரத்து வழி ஆலமரத்து சைடும் அப்படி தான் நான் பண்ணாங்களே. ஒரு வாட்டி மொரம்பு இந்த சைடு எங்கள் ஏரி சைடு கொட்டினாங்க. அதுலேயும் எதுவுமே பண்ணல. மொரம்பு கொட்டினாங்க. ஆமாண்ணா. நாங்கள் போக வர வழி வேணும். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அது இட்டு போகிறதுக்கு வழி இல்லை. உட்கார வச்சு வண்டியில் உட்கார வச்சு தள்ளிங்கன்னு போனால் தான். அது கூட இந்தாண்ட காயில் இறங்கினாலும் சண்டை போடுறாங்க, இந்தாண்ட காயில் இறங்கினாலும் சண்டை போடுறாங்க. வரப்பில் எப்படி போக முடியும் மழை காலத்தில்? இப்போனாலும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. மழை காலத்தில் சுத்தமாக நடக்கவே முடியாது, வண்டியிலையும் போகவே முடியாது. அவ்வளோ கஷ்டம்தான். வீட்டு ரசீதி 94லேருந்தே கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே கட்டியிருக்காங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற ரசீதி இதுதான். இது கூட இந்த 2025 இதில் வாங்கினது தான். இது இருக்குது பாருங்கள். இது இந்த வருஷத்தில் இந்த 2025 இதில் நாங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். மனு எழுதி கொடுத்துட்டு வந்தோம். எங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் வழி வேணும் எல்லாத்துக்கும் இதுதான் நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கு அவங்க இந்த சீட்டு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஒரே மாதத்தில் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு மெசேஜ் மட்டும் பண்ணாங்க. அவ்வளோதான். 2வது எதுவும் அவங்க நடவடிக்கையே எடுக்கவில்லை. எந்த உதவியும் செய்யலை. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு பின்பு தெருவிளக்கு வசதியும் ஒரே ஒரு குடிநீர் இணைப்பும் பயன்பாட்டிற்காக ஒரு நீர் சேமிப்பு தொட்டியும் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் யாருக்கிட்டையுமே அதான் கவுன்சிலர்கிட்ட சொன்னோம், தலைவர்கிட்ட சொன்னோம். இங்கே ஓட்டு கேட்க வரவங்கிட்ட இதுமாரி வழி எடுத்து விடுங்க, எங்களுக்கு ரைட்டு போட்டு விடுங்க. மணிக்காரர்கிட்ட தான் போனோம், இந்த கரண்ட் ஆஃபீஸுக்காரர்கிட்ட தான் போனோம். ஏரியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரைட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. வீட்டு ரசீது இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரசீது எல்லாருக்கிட்டையுமே தான் கொண்டு போய் காமிச்சோம். மணிக்காரர்கிட்ட காமிச்சோம், எல்லாருக்கிட்டையுமே. இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு கூட எடுத்து போனோம். நாங்கள் எப்போலேருந்து கட்டினோம்? 4 நாள்லேருந்து கட்டிக்கிறோம். அந்த வரிங்க பூராவும் வச்சுக்கிறோம். அப்போலேருந்தே தான் அடுப்பு வரியிலேருந்து தர வரியிலேருந்து மொத்தமாக வாங்குறாங்க. வச்சு தான் படிச்சிருந்தாங்க. நான் தான் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டேன். நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க, நெட்டில் போட்டீங்க, நீங்கள் எதுக்கு எடுத்து விட்றீங்க நெட்டில் அப்படின்னு. இப்போ நம்ம மழை வந்தால் ரோடெலாம் சேராது. ஸ்கூல் போகிறதுக்கும் போக முடியாமல் லீவ் போட்டு அதனாலே 10th மார்க் குறைஞ்சிடுச்சு. இப்போ ரோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் இது சௌகரியமாக இருக்கும் ஸ்கூல் போய் வரத்துக்கு. அதே மாதிரி நைட் டைமில் கரண்ட் சர்வீஸ் கொடுத்தா எல்லாருக்குமே இதுவாக இருக்கும் படிக்கிற பசங்களுக்கெலாம். மழை டைமில் வந்தால் அந்த கம்பத்தடியில் உட்காந்து படிக்க முடியாது. உள்ளே போய் விளக்கு வச்சு அது கூட விளக்கு கூட இல்லை. படிக்காமல் காலையில் போய் டீச்சர்கிட்டலாம் திட்டு வாங்க வேண்டியதாகுது. போகிற வழியில் சேராக இருக்குண்ணா.
தண்ணிலாம் பாசுவாங்க. இந்த டைமில் வெயில் டைம்ன்றதால நிலத்துக்கு தண்ணி பாசுவாங்க. காவாலாம் உடச்சி விடுவாங்க. எங்களால் தாண்ட கூட முடியாது அது. அப்புறமேட்டுக்க சேர்லாம் அள்ளி வைப்பாங்க. நாங்கள் பேண்ட்டு ஃபுல்லாக ஆகிடும். நாங்கள் போய் திட்டுவாங்க மிஸ். அங்கே போய் கழுவுனா கூட திட்டுவாங்க. அப்படியே இங்கே படிக்கவும் முடியல, அங்கே படிக்காமல் போகிறனால மேலே திட்டுறாங்க. நான் ஸ்கூலில் போய் இருட்டாக இருக்கிறதால பூச்சி போட்டுலாம் வரும். பாம்பு கூட அடித்தோம். அங்கே உட்காந்து படிச்சுன்னு சொல்லே நடுவில் தேள் இருந்துச்சு. அன்றைக்கி அடித்தாங்க. அது குட்டிலாம் போட்டு வச்சுருக்குண்ணா. நாங்கள் படிக்க சொல்ல எங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பாம்பு கூட அடிச்சோண்ணா. பாம்பு நல்ல பாம்பு சேர பாம்பு எல்லாமே இப்போதைக்கு வந்து பாம்பு அந்த தேலி நடுவு தெரிக்கும் கொஞ்சம் இல்லை பசங்களை கடிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் போய் சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் போய் மணி கொடுத்த பார்த்து இங்கே வந்து லைட் போட்டாங்க. இல்லைன்னா ஒரு 2 மாசமா லைட் இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த தெரு லைட் கூட கிடையாது. தண்ணி இருக்கிறதுக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. தண்ணி 70 வருஷமா அங்க இருக்கிறோம்னா தண்ணி பிடிப்பா இருந்தா நாங்க இங்க இருக்கோமா? தண்ணி ஏரியில எந்த தண்ணியுமே இங்கே வந்ததும் கிடையாது. எந்த ஆபத்துமும் கிடையாது. எங்களுக்குலாம் பட்டம் இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கேயோ போய் இருந்திருப்போம். நாங்கள் இல்லை ஒன்று கூட எங்களுக்கு கிடையாது. கூலி செஞ்சால் தான் நாங்கள் சாப்பிட்றோம். சொத்து சொகலாம் வச்சிடல. நாங்கள் அன்னைக்கு கூலி செஞ்சு தான் சாப்பிட்றோம். செல் லைட் இருக்குது, இந்த தெரு லைட் இருக்குது. எல்லாம் ஸ்கூல்லே உட்காந்துச்சு. ஸ்கூலில் டைமில் கொடுத்தாங்கன்னா அங்கே எழுதிடுவோம். நாங்களாம் கையே கட்டுறது இல்லைப்பா. ஸ்கூலுக்கு போனால் சார்லாம் அடிக்கிட்டே இல்லை. கை கட்டினா அவங்க மிஸ் மட்டும் அடிக்கிறாங்க. ஆனால் படிக்கிறவங்களை அடிக்க மாட்டாங்க. படிக்காதவங்களுக்கு தான் அடிப்பாங்க. என்ன நானும் இன்னும் ஒரு அடி கூட வாங்கன்னு தெரியல. நாங்களாம் தான் அடிப்பாங்க. எவ்வளோ செம்ம அடி வாங்கியிருப்போம். மழை வராதுக்கு முன்னாடி உட்காந்து படிப்போம். மழை வந்த நாளில் நாங்கள் படிக்கவே மாட்டோம்ண்ணா. ஸ்கூலில் போய் மிஸ்ஸுக்கிட்டலாம் திட்டு தான் வாங்குவோம் நாங்கள் டெய்லிக்குமே. வீட்டில் வந்து லைட் இருந்துச்சுன்னா யாரும் வந்து தெருவில் உட்காந்து படிக்க மாட்டாங்க. இன்னும் நல்லா மார்க் எடுப்பாங்க. இப்போ என் பொண்ணு அழகுராணி அவள் வந்து 380 மார்க் 383 மார்க் எடுத்துக்கிறா. அதே வந்து லைட்டு வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லா படிச்சிருப்பாள். இன்னும் மார்க் எடுத்துருப்பாள்ல. அதான் லைட் இல்லாத குறைக்கு தான் இங்கே உட்காந்து அவள் படிக்கிறா. இது எப்பயுமே அப்படி தான். நாங்கள் 15 வருஷமாகவே இப்படியே தான் இருக்கோம். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இப்படி தானே இருக்கோம். அவன் மொத்தம் எங்களுக்கு வசதிகள்லாம் அதிகமாக வேணும். அடிப்படை வசதிகள்லாம் நாங்கள் நல்லா நடந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு ரோடு வேணும், குடி தண்ணீர் வேணும், பஸ்ஸு வேணும். இந்த வழியில் பஸ்ஸு வந்து போன காலத்துலலாம் இவங்க தடை பண்ணதால் பஸ்ஸுலாம் வர்றது இல்லையா. அதெல்லாம் வேணும் இப்போ எங்களுக்கு. அப்புறம் கரண்ட்டு வசதி வேணும்ண்ணா. நாங்கள் கரண்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்போம் 10லே. இப்போ 11th ஸ்கோர் பண்ண முடியாதான்ற பயம் எங்களுக்கு ரொம்ப இருக்குது. அந்த பயத்தெல்லாம் போகணும். நீங்கள் தான் போகணும். அதெல்லாம் எங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் ரொம்ப வேணும்ண்ணா. What is a bedroom? What is a bedroom? A place to sleep and sometimes read and sometimes read. What is a home? A place to be. Italian family. Italian. விடுதலைக்கு வழிவகுக்கும் கல்வியை நோக்கி நடக்க தொடங்கும் இந்த மாணவர்களின் வாழ்விடங்களில் விடியல் எப்போது வரும்?